6 படை வீடுகளை கொண்டிருக்கிற முதல் படை வீடு திருப்பரங்குன்றமும், 6வது படை வீடு பழமுதிர்சோலை மதுரையிலே தன்னகத்தை கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு டெல்லி வரை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் நீதிமன்றத்தையே நாம் நீதி அரசர்களையே நாம் அச்சுறுத்துகிற வலிமையும் அச்சுறுத்துகிற அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் எப்போது எங்கே நமக்கு தோன்றியது என்கிற கவலையும் மதுரையை பற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பரபரப்பான சூழ்நிலையிலே மதுரைக்கு இன்று இரவு வருகை தருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மதுரைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் வேளாண் பல்கலைக்கழகத்திலே தொடங்கி மெட்ரோ ரயில் திட்டத்திலே அம்மா அறிவித்த அந்த திட்டத்திலே வரை சர்ச்சை அரசியலைத்தான் நீங்கள் மதுரையிலே முன்னெடுக்கிறீர்களே தவிர மக்களுக்கான வளர்ச்சியிலே நீங்கள் அக்கறை செலுத்தவில்லை. உங்கள் தந்தையார் திருப்பெயரிலே நூற்றாண்டு நூலகத்திற்கு கொடுத்த அக்கறை மதுரையின் எய்ம்ஸ் மருத்துவமனையிலே நீங்கள் செலுத்தவில்லை. ஆக விளம்பர வெளிச்சத்திலே தான் நீங்கள் அக்கறை செலுத்தி வருகிறீர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நீங்கள் இன்றைக்கு செய்து வருகிற ஒவ்வொரு விழாக்களும் சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு பரபரப்பான இந்த மதுரை இந்தியாவுக்கும் திரும்பி பார்க்கிற சூழ்நிலையில மதுரைக்கு வருகிற நீங்கள் இந்த மாமதுரை மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல போகிறீர்கள்?